அர்ஜுன், அர்ஜுன், ஆ இந்த செயினை அடகு வச்சு குமார் அண்ணனுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணிட்டு வா. மலர், என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க? கழுத்துல போடு. நான் சொல்றேன்ல, கழுத்துல போடு. அர்ஜுன், இதுல என்ன இருக்கு? நமக்கு ஒரு பிரச்சனைனா ஆத்திரம் அவசரம்னா உதவறதுக்கு தானே இதெல்லாம். அதுக்கு தாலி செயினை கட்டி அடகு வைக்க சொல்றியா? ஆஹா, இந்த அம்மா ஜர்க் அடிக்குதே. குட்டி அர்ஜுன். மலர், நீ என் கழுத்துல கட்டின மாங்கல்யம் என் கழுத்துல தான் இருக்கு. நீ கழுத்துல தானே என் கழுத்துல தாலி கட்டின. அத எனக்கு கடைசி வரைக்கும் நிலைச்சா போதும். மலர், குமார்கிட்ட நான் பேசிக்கிறேன். உன்னை இப்படி என்னால பார்க்க முடியல. முதல்ல இந்த செயினை போடு. நீ போடு சொல்றேன். வெச்சுக்கோ. என்ன நீ? என்ன? இந்த மஞ்சள் கயிறு தான் பொம்பளைங்களுக்கு அழகு. சும்மா சமாளிக்காத மலர். நான் சொல்றது கேளு. அது போடு ஃபர்ஸ்ட். நான் சொல்றத முதல்ல நீ கேளு. சும்மா வரட்டு கௌரவம் பார்த்துட்டுலாம் இருக்க கூடாது. இப்ப குமார் அண்ணன் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணா அது யாருக்கு அசிங்கம்? அத்தைக்கு தானே. அதுவும் போக அத்தை பாத்துட்டு இருப்பாங்களா? பணத்தை தூக்கி அவரு முகத்துல அடிக்க மாட்டாங்க? அத்தை கிட்ட பணம் வாங்க கூடாதுன்னா இல்ல. அவங்க உங்களுக்கு எவ்வளவோ செஞ்சிருக்காங்க. ஆனா ஒரு மகனா அவங்களுக்கு செய்ய வேண்டியது உன்னோட கடமை. அத செய்யறதுக்காக தானே கடன் வாங்கின. இப்போ அத அடக்கிறதுக்கு இந்த நகையா அடகு வைக்கிறோம். இதுல என்ன கௌரவ குறைச்சல்? அதெல்லாம் எதுவும் யோசிக்காத, போயிட்டு வா. தங்க செயின் போட முடியாதுன்னு வருத்தப்படக்கூடாது. எத்தனையோ பொண்ணுங்க இந்த மஞ்ச கயிறு கழுத்துல இல்லையேன்னு தான் வருத்தப்பட்டு இருக்காங்க. அவங்கள மாதிரி இல்லல்ல. என் கழுத்துல நீ கட்டின தாலி இருக்கு. என்ன அன்பா பாத்துக்கிறதுக்கு நீ இருக்க. இதை விட எனக்கு வேற என்ன வேணும் சொல்லு? இருந்தாலும் எனக்கு சங்கடமா இருக்கு மலர். ஒரு சங்கடமும் இல்ல. அவசரத்துக்கு வைக்கிறோம். முதல்ல குமார் அண்ணனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து அவரோட பிரச்சனைய முடிப்போம். அதுக்கப்புறமா மத்தத பத்தி யோசிச்சுக்கலாம். நீ போய் வச்சுட்டு பணத்தை வாங்கிட்டு வா. போ அர்ஜுன், நீ வா. வான்னு சொல்றேன்ல. அம்மாவை பாத்தியா? அந்த மலர் செயினை கழட்டினதும் அவங்க முகம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏதாவது ஃபீல் ஆகி அவங்க பக்கம் சாஞ்சிட போகுதுக்கா. டேய், நான் அவங்கள சாய விட்டுருவேனா? இப்ப பாரு எப்படி கலறி விடுறேன்னு. வா. அப்பப்பப்பப்பப்பா, பார்த்தாலும் பார்த்தேன். இந்த மாதிரி ஒரு டிராமாக்காரி நான் பார்த்ததே இல்ல. அப்புறம் என்னம்மா, நீங்க பணம் கொடுக்கறேன்னு சொல்றீங்க. அத வாங்க விடாம அர்ஜுனை தடுத்து இப்போ பணம் கிடைக்கலன்னு கழுத்துல இருக்கிற செயினை கழட்டி அதுவும் நம்ம எல்லாரும் பாக்குற மாதிரி குடுக்கறான். இதெல்லாம் வேணும்னே தான். இதெல்லாம் எதுக்கு செய்யறா? அர்ஜுன இன்னமும் உங்ககிட்ட இருந்து தூரமா போக வைக்கத்தான். அதாவது உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் தான் நிப்பேன். உனக்காக என் கழுத்துல இருக்கிற செயினை கூட கழட்டி கொடுப்பேன்னு சொல்லாம சொல்றா. அவ எல்லாத்தையுமே திட்டம் போட்டுதான் செய்யறா. ஆமாமா, அப்படி உண்மையிலே உதவுறவளா இருந்தா இத யாருக்கும் தெரியாம காதும் காது வச்ச மாதிரி அவங்க ரூம்குள்ளே கொடுத்திருக்கலாமே. எதுக்குமா இப்படி எல்லாரும் பாக்குற மாதிரி செய்யணும்? எல்லாம் அவ பிளான் தாம்மா. வேணும்னே உங்களை வெறுப்பேத்தான். நீங்க பாவம் பார்த்து பணம் கொடுக்க போனீங்கன்னு வைங்க, அப்பவும் உங்க பணத்தை வாங்க விடாம அர்ஜுன தடுப்பா. எல்லாமே டிராமா தான்.
அவளோட டிராமாவெல்லாம் நம்புற பழைய செண்பகவல்லி நான் இல்ல. அவ தாலி செயினை கழட்டி கொடுக்கறாளேன்னு அவ மேல பரிதாபப்படுவோன்னு நினைச்சிட்டாளா? அந்த இறக்க சுபாவத்தோட இருந்த செண்பகவல்லி எப்பவோ செத்துட்டா. என்னைக்கு அந்த மலர் குழந்தை இருக்குன்னு என்ன நம்ப வச்சு ஏமாத்தினாலோ அன்னையோட அவ மேல நான் வச்சிருந்த மரியாதை எல்லாம் போயிடுச்சு. இனி அவ என்ன பண்ணாலும் சரி, நான் அவளை நம்ப தயாரா இல்ல. அக்கா சூப்பர்க்கா. பேசியே அம்மாவுக்கு மலர் மேல வந்த அந்த சின்ன சிம்பத்திய காலி பண்ணிட்டியே. நம்ம அம்மா இருக்காங்களே, சாதாரணப்பட்டவங்கலாம் இல்ல. அவங்கள அப்பப்ப இப்படி ஏத்தி விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லனா என் மகன் என் மருமக தானே, நீர் அடிச்சு நீர் விலகுமான்னு போய் ஒட்டிக்குவாங்க. ஜாக்கிரதையா இவங்கள டீல் பண்ணணும்டா.